Hi friends, welcome to Vijay's Lifestyle. இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் ராஜ்மா மசாலா எப்படி செய்கிறதுனா நம்ம பார்க்க போகிறோம். நான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 வெங்காயம் 2 தக்காளியை நான் வந்து பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராஜ்மா வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு குக்கரில் ஒரு 6 விசில் விட்டு நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். சரி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திர சோம்பு வந்து ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே போட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஜீரகமும் இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஸ்பைசஸ் எல்லாமே நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாய், இதில் பெரிய பச்சை மிளகாய் ஒன்று கட் பண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பச்சை மிளகாய் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நான் 2 பெரிய வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் வந்து பேஸ்ட்டாக எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதையும் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரணும். நான் வந்து குழம்பு தான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வெங்காயத்தை வந்து பார்த்திங்கன்னா நான் பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இது தேவையில்லை அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய வெங்காயம் பொடியாக கட் பண்ணதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு அதோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மசாலா தூள் எல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், அப்புறம் 1/4 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா, இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாலாவெலாம் வந்து ராஸ்மல் போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்க போகிறோம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா 2 தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நான் பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். இது நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ராஜ்மா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக வந்து கொதி வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த ராஜ்மாவை இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இதை ஆட் பண்ணிவிட்டு அந்த தண்ணியையும் வேஸ்ட் பண்ண வேணாம், நீங்கள் அந்த தண்ணியையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்சமாக எவ்வளோ உப்பு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் ஆகணும். ஸோ இது 2 நிமிஷம் குக் ஆனது அப்படின்னா நமக்கு வந்து இந்த ராஜ்மா மசாலா ரெடி ஆயிரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சப்பாத்தி, தோசை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாதத்துக்கு இதுக்கெல்லாம் காம்பினேஷன் நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றியும் பண்ணலாம். அது இல்லாமல் நீங்கள் வந்து தண்ணி ஊற்றாமல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிரேவி மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். ஸோ வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் சாதத்துக்கு தான் இது வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான், டேஸ்ட்டான ராஜ்மா மசாலா ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக நான் தூவி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட போகிறேன். இந்த ரெசிப்பியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.